இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். புதிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் கார்ப்பரேட் மாஃபியா புகார்களை விசாரித்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சர் கோபிந்த் சிங் வலியுறுத்தல். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக மே 13 முதல் பதவியேற்கவிருக்கும் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் முக்கிய சீர்திருத்தங்களை அமல்படுத்தி ஆணையத்தின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணையத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க கார்ப்பரேட் மாஃபியா நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை கையாள்வதும் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி சம்பந்தப்பட்ட பங்குதாரர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் புதிய தலைவரின் உடனடி முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக விசாரணைகளின் போது சில அதிகாரிகள் பெருநிறுவன சூழ்ச்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் கடுமையான குற்றச்சாட்டுகள் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை பாதிப்பதால் அவை எந்தவித பாரபட்சமுமின்றி தெளிவான காலக்கெடுவுக்குள் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் தலைவர் அசாம்பாக்கியின் பங்கு விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை தலைவர் தலைமையிலான குழு ஏற்கனவே அமைச்சரவையில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் இந்த நீடித்த பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் மிக முக்கியமானவை என்பதால் புதிய தலைவரின் தொடக்கக்கட்ட நடவடிக்கைகள் உண்மையான சீர்திருத்தங்கள் தொடங்கப்பட உள்ளன என்பதை பொதுமக்களுக்கு தெளிவாக புலப்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டிற்குள் முதியவர்கள் 20 இயற்கையான பற்களை கொண்டிருப்பதை இலக்காக கொண்டுள்ளது சுகாதார அமைச்சு. தேசிய பல் சுகாதார வியூக திட்டம் 2022-2030 படி 2030 ஆண்டிற்குள் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான முதியவர்கள் குறைந்தது 20 இயற்கையான பற்களை தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போதைய ஆய்வுகளின்படி 34.3 விழுக்காடு முதியவர்கள் மட்டுமே இந்த அளவிலான பற்களை கொண்டுள்ளனர். 13.9 விழுக்காட்டினர் வாய்வழி செயல்பாட்டு குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கை அடைய கிம்பார சென்யூமான் என்ற நடவடிக்கை மூலம் நாடு முழுவதும் குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் முதியவர்களுக்கு அதிநவீன 3DDT தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரைவாகவும் தரமாகவும் செயற்கை பற்களை வழங்கும் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அவரது மனைவி மெலானியா டிரம்ப் ஆகியோர் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அங்கு திடீரென துப்பாக்கி சூடு சம்பவம் அரங்கேறியது. பலத்த சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்த விருந்தினர்கள் பீதியடைந்து மேசைகளுக்கு அடியில் தஞ்சமடைந்த நிலையில் ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர் உடனடியாக டொனால்டு டிரம்பை மேடையிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சுடப்பட்ட போதிலும் அவர் அணிந்திருந்த குண்டு துளைக்காத அங்கியால் உயிர் தப்பியதாக அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். பாதுகாப்பு சோதனைகளை மீறி உள்ளே நுழைந்த சந்தேக நபர் ஒருவரை அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரிடமிருந்து பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹோட்டலை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டதுடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் வான்வழி கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் தனித்து செயல்பட்டது தெரியவந்துள்ளதாகவும் இதற்கும் ஈரான் நாட்டுடனான போர் மோதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மலேசியாவை ஒரு பாதுகாப்பான நெகிழ்வுத்தன்மை கொண்ட முதலீட்டு இடமாக வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மலேசியா ஏற்கனவே பல்வேறு உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு தனது பொருளாதார நிலைத்தன்மையை நிரூபித்துள்ளதாகவும் தற்போதைய கொள்கைகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக எரிசக்தி பாதுகாப்பு என்பது உலகளாவிய முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக இருக்கும் வேளையில் மலேசியா அந்த துறையில் கொண்டுள்ள நிலைத்தன்மை உலகளாவிய நிலையில் ஒரு நம்பகமான நாடாக திகழ வழிவகுக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மலேசியாவில் தற்போது நிலவி வரும் வெப்பமான வானிலை வரும் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய பருவமழை மாற்ற காலத்தினால் ஏற்படும் மழையானது தற்காலிகமான குளிர்ச்சியை மட்டுமே தரும் என்பதால் மக்கள் அதிகப்படியான நீர் அருந்துவதுடன் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் நாடு முழுவதும் 41 சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் உடல் நலத்தை பேணுவதில் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலேசிய குடிநுழைவுத்துறை நடத்திய ஓப்ஸ் தோயு நடவடிக்கையில் புகிட் கயு இத்தாம் எல்லை வழியாக சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டினரை மலேசியாவிற்குள் கடத்தி வந்த குடிநுழைவுத்துறை உயர் அதிகாரி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிண்டிகேட் ஒவ்வொரு வெளிநாட்டினரிடமும் 1000 ரிங்கிட் வசூலித்ததோடு தகுதியற்றவர்களுக்கு கடப்பிதழ் முத்திரை குத்த ஒரு கடப்பிதழுக்கு 400 ரிங்கிட் என்ற வீதத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிக்கு கையூட்டு கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளதாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். இந்த சட்டத்திற்கு புறம்பான செயல்பாட்டினால் மலேசிய அரசுக்கு சுமார் 4.1 மில்லியன் ரிங்கிட் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதுடன் சோதனையின் போது கடப்பிதழ்கள், கைபேசிகள், ரொக்கப்பணம், வாகனங்கள் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 03 6181 1414 அல்லது 012 351 6515. தெலங்கானு டுங்குன் பகுதியில் உள்ள UITM பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு மாணவி ஒருவருக்கு முன்னால் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை காவற்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று நண்பகல் 12:30 மணியளவில் பாதிக்கப்பட்ட மாணவியிடமிருந்து புகார் பெறப்பட்டதாகவும் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்பு ஆபாசமான செயலில் ஈடுபட்டதாகவும் டுங்குன் காவற்படை இடைக்கால தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் ஜுமைடி பா சோங்வே தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான 12 வினாடி காணொலி சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அந்த நபர் மேலும் பல இடங்களில் இத்தகைய பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக பல தரப்பிலிருந்து புகார்கள் எழுந்துள்ளன. கிளாந்தான் தும்பாட் பகுதியில் சுமார் 34,000 ரிங்கிட் மதிப்பிலான 8.5 டன் தாய்லாந்து அரிசியை லாரியில் கடத்திச் சென்ற 31 வயதுடைய நபர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாக அப்படையின் மூத்த உதவி ஆணையர் அமா ரஜி உசேன் தெரிவித்தார். ஒருமுறை அரிசியை கடத்திக் கொண்டு செல்ல வெறும் 100 ரிங்கிட் மட்டுமே அந்த நபர் கூலியாக பெற்றுள்ள நிலையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் வாகனம் ஓட்டிய போது காவற்படையினர் அவரை வழிமறைத்து சோதனையிட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி, லாரி ஆகியவற்றின் மொத்த மதிப்பு 114,000 ரிங்கெட் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து தேசிய அரிசி நெல் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜூரிக்ஸில் நடைபெற்று வரும் கிராஸ் ஆப்பர் கப் 2026 ஸ்குவாஷ் தொடரில் மலேசியாவின் நட்சத்திர வீராங்கனை சிவசங்கரி எகிப்தின் முன்னணி வீராங்கனை அமினா ஒரிஃபியை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சுமார் 81 நிமிடங்கள் நீடித்த இந்த விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் முதல் செட்டை வென்ற சிவசங்கரி பின்னர் 2 செட்டுகளை இழந்த போதிலும் விடாமுயற்சியுடன் போராடி 11-7, 5-11, 8-11, 11-9, 11-5 என்ற கணக்கில் வெற்றியை வசப்படுத்தினார். கடந்த ஆண்டு இதே தொடரில் 2ஆம் இடம் பிடித்த சிவசங்கரி இம்முறை சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் சத்தோமி வாட்டனாபியை எதிர்கொள்கிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.